ஹலோ எவ்ரி ஒன், நான் உங்களை பார்த்தாது, இது உங்களை பார்த்தா பிளாஸ்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோவை யார் யார் எங்கேருந்து பார்த்துருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா, நல்ல நட்பு வேண்டுமே அப்படின்னு தலைப்புலேருந்து பேச போகிறோம். இது முன்னாடி வரைக்கும் நேற்றுலேருந்து படிச்சுட்டு இருந்தேன். வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன பண்ணி கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்த்து படிக்கிறதுல ஒரு சுவாரஸ்யமாக இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி, அதனால் அவங்களுக்காக புதுசாக எதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொஞ்சம் புது ஐடியாவா நல்லா நட்பு வேண்டுமே அப்படின்னு தேவையில்ல. இது நாள் வரைக்கும் ஒன்று பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இன்னிலேருந்து வேறு ஒன்று ட்ரை பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அதான் முன்னாடியே சொல்லிட்டேன். இன்னும் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா நட்பு வேண்டுமே அப்படின்னு தலைப்பில் பேச போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். நமக்கு அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, தங்கைன்னு எத்தனையோ உறவுகள் வந்து பிறப்புலே அமைஞ்சிரும். ஆனா நாமெல்லாம் தேடி பார்த்து பார்த்து இருக்கிற ஒரே சொந்தம் எது தெரியுமா? அது நம்ம நண்பன் மட்டும் தான். வாழ்க்கையில ஒரு நல்ல நண்பன் வந்து கிடைச்சிட்டான்டா அப்படின்னு சொல்றதே ஒரு தனி கெத்து தான் இல்லையா? வாழ்க்கைன்னு இருந்தா கண்டிப்பா ஏத்த இறக்கம் இருக்கத்தானே செய்யும். நாம ரொம்ப சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கும்போது, தோள் மேல கை போட்டு, "டேய் விட்றா பார்த்துக்கலாம், நான் இருக்கேன்ல" அப்படின்னு சொல்ற வார்த்தையெல்லாம் ஒரு தனி கெத்து தான். அது வேற எதுவுமே கிடைக்காது. ஏன் நம்ம திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்காரு. நம்ம ஆட அவிழ்ந்து விழும்போது எப்படி போய் கை போய் அது டக்குன்னு பிடிக்குதோ, அதே மாரி நம்ம நண்பனுக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம ஓடி போய் முதல்ல நிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லார்கிட்டயும் ஜாலியா பேசிடலாம், சிரிச்சு பழகலாம். ஆனா எல்லாரையும் நண்பன்னு சொல்லிற முடியுமா? அங்க தான் இருக்கு. நம்ம ஏதாவது தப்பு பண்ணா, "மச்சான் இது தப்புடா" அப்படின்னு சொல்லி மூஞ்சிக்கு நேரா கண்டிச்சு சொல்றவன் தான் உண்மையான நண்பன். நம்மகிட்ட காசு பணம் இருக்கும்போது கூடவே இருந்துட்டு, நம்ம கஷ்டப்படும்போது ஆள் அட்ரஸ் இல்லாம போறலாம் நண்பனே கிடையாது தெரியுமா? அவன்லாம் ஒரு வெட்டு. நம்ம மனசுல இருக்கிற கவலைய, ரகசியத்த தயங்காம கொட்டி தீர்க்கிற அளவுக்கு நம்பிக்கையானவனா இருக்கணும் உங்க ஃப்ரெண்ட்ஸு. அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ தான் தேடி எடுத்துக்கோங்க. நம்ம முன்னாடி நல்லா பேசிட்டு, பின்னாடி போய் புறம் பேசி, போலி நண்பர்கள வந்து லைஃப்லேருந்து முதல்ல தூக்கணும். அவங்க தேவையில்ல நமக்கு. நம்மள தப்பான வழிக்கு கூட்டிட்டு போற நட்பு நமக்கு தேவையே இல்ல. அது ஆரம்ப காலத்திலே வெட்டி விடுறது தான் நம்ம லைஃப்‌க்கு ரொம்ப நல்லது. நமக்கு நல்ல நண்பன் வேணும்னு நெனச்சா மட்டும் போதாதுங்க. நாமளும் மத்தவங்களுக்கு ஒரு நல்ல நண்பனா இருக்கணும் முதல்ல. சின்ன சின்ன சண்டைகள பெருசுபடுத்தாம விட்டு குடுத்து போணும். நண்பனோட ஆசைகளுக்கும், சுதந்திரத்துக்கும் மதிப்பு குடுக்கணும். அவன் சோர்ந்து போகும்போது, "உன்னால முடியும்டா. நான் இருக்கேன். நீ நல்லா பண்ணுவ" அப்படின்னு சொல்லி பெஸ்ட்டா ஏதாவது சொல்லணும். இந்த மாரி ஏதாவது புதுசு புதுசா ட்ரை பண்ணும். கடைசியா ஒண்ணே ஒண்ணு தான் மக்களே. வாழ்க்கையில நாம எவ்வளவு காசு பணம் வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். ஆனா கஷ்டம்ன்னு வரும்போது, "எனக்குன்னு ஒருத்தன் இருக்கான்டா" அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை இருக்குல்ல, அது ஒரு பெரிய தைரியம். அது மட்டும் அமைஞ்சிருச்சுன்னா, அத விட பெரிய சொத்து இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்ல. போலி நட்பை ஒதுக்குவோம். உண்மையான நட்பை பேணி பாதுகாப்போம். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, டாட்டா, பாய் பாய்.